வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வீக்லி ஸ்டடி பிளான் எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து மாடல் வீக்லி ஸ்டடி பிளான். இந்த இதில் நம்ம ஒரு வீக் வந்து 7 days இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்னிங் 6 o'clock எந்திரிச்சு நைட்டு 10 o'clock வரைக்கும் ஒரு நாளை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீக்லி ஸ்டடி பிளான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து டாபிக்ஸ் ஆக்டிவிட்டி ஒன் ஹவருக்கு வந்து என்ன மாதிரி டாபிக்ஸ்னா ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த பக்கம் வந்து நோட் பண்ணணும். இது வந்து டாப்பிக்காகவும் இருக்கலாம், ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம். சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு கலர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து 9 to 10 வந்து தமிழ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ரெட் கலர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரெட் கலர் வந்து போட்டிருக்கேன். நான் அந்த டைம் வந்து அதை வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து வந்து இப்போ நீங்கள் இதே வந்து நீங்கள் 10 o'clock வரை 11 o'clock வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா இந்த இதுலேயே ரெட் கலர், இந்த இதுலேயே ரெட் கலர் வந்து மார்க் பண்ணணும். இல்லை இப்போ வந்து 11 o'clock வந்து இப்போ வேறு சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கு உண்டான கலரை வந்து இதில் வந்து நோட் பண்ணணும். இப்படி நம்ம வந்து எந்த டாபிக் படிக்க போகிறோமோ, எந்த டைமிங் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து அந்த கலரை வந்து அந்தந்த இதில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்மளால ஒரு டேப்லெட் காலத்துக்குள்ளேயும் தனித்தனியாக ஒரு டாபிக் வந்து எழுதுறது வந்து கஷ்டம். அதனால் வந்து ரைட் சைடில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வந்து எழுதி வச்சுட்டு எந்த டாப்பிக்கில் எந்த நாள் எந்த நேரம் வந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து கலர் மார்க்ஸாக வந்து பண்ணிக்கணும். இப்படி நம்ம வந்து கலர் மார்க்ஸாக பண்ணிட்டா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வீக்லி ஷெட் பண்ணி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து டாபிக் இல்லைனா ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சப்ஜெக்ட் போட்டுக்கலாம், இல்லை ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு சப்ஜெக்டோடைய மெயின் டாபிக் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இந்த வீக்லி ஸ்டடி பண்ணி சென்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நோட்ஸ். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்கலாம், அதை வந்து இதில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்கமிங் கிளாஸ்க்கு வந்து இது போக எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் படிக்க வேண்டியது அதையும் வந்து நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டடி பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் வந்து இந்த நோட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு அடுத்த இந்த மாதிரி ஸ்டடி பிளான் வந்து ஒரு வீக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். இது மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டடி பிளான் வந்து ஃபினிஷ் பண்ணதும் அதை வந்து மார்க்கரால் இப்படி வந்து கட் பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மார்க்கரால் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டாபிக் படித்ததும் நீங்கள் இந்த இதில் மார்க்கரால் அந்த டே வந்து கட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கட் பண்ணல அப்படின்னா அதனால் அந்த டைம் நீங்கள் படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளானர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன டவுட்டு அப்படிங்கிறத வந்து வீடியோவில் வந்து சொல்லுங்கள். நான் இந்த ஸ்டடி பிளானை வந்து எப்படி வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து வீடியோ வந்து இதுக்கப்புறம் வந்து போடுறேன். அது போக வந்து இந்த ரூமில் வந்து எங்கே வந்து பேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டடி டேபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் வீக்லி ஸ்டடி பிளானரை இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி டேபிளுக்கு மேலே இருக்கிற வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்தந்த டாப்பிக்கை முடிக்க நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு டாபிக் முடித்ததும் இந்த மாதிரி இன்ட்டு பாக்ஸ் போட்டு அதை வந்து கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த டாப்பிக்கை படிச்சிட்டீங்க, இந்த டைமில் இந்த டாப்பிக்கை படிச்சிட்டீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வரலாம். இப்படி நீங்கள் வந்து வீக்லி ஸ்டடி பிளான் வந்து ஒரு வீக்கும் பிளான் பண்ணி படிக்கலாம். படிக்கிறது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வந்து ஸ்டடி பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.